பிரைஸ் தி லார்ட். நாள் 59 தியான பகுதி என்னாகமம் 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரம். மோசேயினால் எழுதப்பட்ட 3வது ஆகமம் இந்த என்னாகமம் ஆகும். இதில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் செய்த பிரயாணத்தை குறித்த விவரங்கள் எழுதப்பட்டிருக்கும். மேலும் இதில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காததினால் 40 வருட காலமளவும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த தண்டனைகளை குறித்தும் அவர்களை வழிநடத்தின விதங்களை குறித்தும் 40 வருஷ பிரயாணங்களை குறித்தும் நம்மால் இதில் பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால் அதில் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாய் இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைவர்களையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள் என்பதாக சொன்னார். அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா கோத்திரங்களின் தலைவர்களையும் எண்ணி தொகையிட வேண்டுமாம். அதே போல ஒவ்வொரு சபைகளிலும் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களை எண்ணி அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ண வேண்டியது ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கடமையா இருக்கிறது. கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பதை போல எல்லா ஆண்களுக்கும் ஊழியக்காரர்கள் தலைவராயிருந்து அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுத்து அந்த குடும்பத்தை வழிநடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மேலும் கர்த்தர் இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. அதாவது இதில் யுத்தத்திற்கென்று ஒரு கூட்ட வீரர்களை எண்ணும்படிக்காகவும் கர்த்தர் கட்டளையிட சொல்லியிருக்கிறார். காரணம் என்னவென்றால் இதற்கு பிற்பாடு இவர்கள் அநேக யுத்தங்களை சந்திக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். யுத்த வீரர்கள் என்பது எதை காண்பிக்கிறது என்றால் ஜெபிக்கிற ஜெப வீரர்களை காண்பிக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் இருக்க வேண்டும். அதுதான் அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். அதே போல ஒவ்வொரு சபைகளிலும் ஜெபிக்கிற சில வீரர்கள் இருப்பார்கள். அவர்கள் நிமித்தமாகவே சபைகளில் மாற்றங்களும் எழுப்புதலும் உண்டாகும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அப்படிப்பட்ட குடும்பத்தையும் சபையையும் தேசத்தையும் பாதுகாக்கிற ஜெப வீரர்களாக காணப்பட வேண்டும். மேலும் கர்த்தர் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக, அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாய் இருக்க வேண்டும். அதாவது இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தில் உள்ள 12 தலைவர்களும் மோசேயோடு கூட இருக்க வேண்டுமாம். இதை காண்பிக்கிறது என்றால் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு குடும்ப தலைவன் தேவ சமூகத்தில் நிற்கிறவனாய் இருப்பான் என்றால் அந்த குடும்பம் நிச்சயமாக தலைக்கும். அந்த குடும்பம் நிச்சயமாக தேவனுடைய பூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அந்த குடும்பம் பூமியிலேயே ஒரு மகிமையுள்ள பரலோக வாழ்க்கை ருசி பார்க்கும். மேலும் இதில் கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு நபர்களை சொல்லியிருக்கிறார். ரூபன் கோத்திரத்தில் திதேயூருடைய குமாரன் எலிசூர், சிமியோன் கோத்திரத்தில் சூரிஷதாயின் குமாரன் செலுமியேல், யூதா கோத்திரத்தில் அம்மினதாபின் குமாரன் நகசோன், இசக்கார் கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நெதனேயேல், செபுலோன் கோத்திரத்தில் ஏலோனின் குமாரன் எலியாப், யோசேப்பின் குமாரனாகிய எப்ராஹிமின் கோத்திரத்தில் அம்மியூதின் குமாரன் எலிசாமா, மனாசே கோத்திரத்தில் பேதாசூரின் குமாரன் கமாலியேல், பென்யமீன் கோத்திரத்தில் கீதேயோனின் குமாரன் அபிதான், தான் கோத்திரத்தில் அம்மிஷதாயின் குமாரன் அகியேசேர், ஆசேர் கோத்திரத்தில் ஓகிரானின் குமாரன் பாகியேல், காத்து கோத்திரத்தில் தேகுவேலின் குமாரன் எலியாசாப், நப்தலி கோத்திரத்தில் ஏனானின் குமாரன் அகீரா. இவர்களே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து தேவனால் தேவ சமூகத்தில் மோசே கூட இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திர தலைவர்களாகும். இவைகளுக்கு பிறகு மோசேயும் ஆரோனும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே இஸ்ரவேலில் உள்ள எல்லா ஜனங்களையும் கூடி வரச் செய்து அவர்களிலிருந்து யுத்தத்திற்கு என்று ஒரு கூட்டத்தை பிரித்தெடுக்கிறார்கள். அதில் ரூபன் கோத்திரத்தில் 46,500 பேரும், சிமியோன் கோத்திரத்தில் 59,300 பேரும், காத் கோத்திரத்தில் 45,650 பேரும், யூதா கோத்திரத்தில் 74,600 பேரும், இசக்கார் கோத்திரத்தில் 54,400 பேரும், செபுலோன் கோத்திரத்தில் 57,400 பேரும், எப்ராஹிம் கோத்திரத்தில் 40,500 பேரும், மனாசே கோத்திரத்தில் 32,200 பேரும், பென்யமீன் கோத்திரத்தில் 35,400 பேரும், தான் கோத்திரத்தில் 62,700 பேரும், ஆசேர் கோத்திரத்தில் 41,500 பேரும், நப்தலி கோத்திரத்தில் 53,400 பேரும். ஆக மொத்தத்தில் யுத்த வீரர்கள் 6,03,550 பேர் இருந்தார்கள். இக்காலத்தில் இத்தனை தொழில்நுட்பங்கள் இருந்தும் கூட அநேக காரியங்களை நம்மால் கண்டறிய முடியவில்லை. ஆனால் விஞ்ஞானம் வளர்ச்சி இல்லாத அந்த காலத்தில் ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய தொகையை குறித்தும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருப்பது வேதாகமம் எவ்வளவு உண்மையுள்ள ஒரு சாட்சி புஸ்தகம் என்பதையும் தேவன் வழிநடத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிநடத்தலை குறித்தும் நம்மால் பார்த்து பிரமிக்க முடிகிறது. மேலும் இந்த கோத்திரத்தில் லேவியர்கள் சேர்க்கப்படவில்லை. யோசேப்பின் 2 குமாரர்களையும் 2 கோத்திரமாக சேர்க்கப்பட்டு லேவியர்களை 12 கோத்திரத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கும். காரணம் என்னவென்றால் லேவியர்கள் கர்த்தருக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டார்கள். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பணிமுட்டுகளுக்கும் அதில் உள்ள சமஸ்த பொருட்களுக்கும் விசாரிப்புக்காரனாக ஏற்படுத்தி அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுமப்பார்களாக. அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த
நிறுத்த கடவர்கள், அந்நியருக்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவன் என்பதாக சொன்னார். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுதும் அதை பிரித்தெடுக்கும் பொழுதும் அதில் லேவியர்கள் மாத்திரமே பணி செய்தவர்களாய் காணப்பட வேண்டுமாம். வேறு எந்த ஒரு நபரை தொடக்கூடாது என்பதாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எதை காண்பிக்கிறது என்றால், எல்லாரும் ஆராதனை நடத்தவும், எல்லாரும் ஜெபம் நடத்தவும், எல்லாரும் பிரசங்கிக்கவும் விரும்பலாம், அது தவறு அல்ல. ஆனால் அவளை செய்வதற்கு ஒரு பிரதிஷ்டையும் அர்ப்பணிப்பும் தேவ சமூகத்தில் தனிமையில் காத்திருக்கிற நேரங்களும் மிக அவசியமாகும். எனவே அப்படி தேவ சமூகத்தில் காத்திராமல் ஒரு மனிதர் செய்யும் பொழுது அது அவனுக்கு ஆபத்தை உண்டு பண்ணும். காரணம், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து பலனை பெற்றுக் கொண்டு வந்து தேவன் கொடுத்த பலனை ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த வேண்டும். ஆசாரியர்கள் அப்படி தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். எனவே ஆசாரியர்களே அந்த வேலை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றும் அதை வேறு யாரும் தொடக்கூடாது என்றும் கட்டளையிட்டிருந்தார். 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால் அதில் கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். அதாவது 12 கோத்திரங்களும் பாளையங்களை சுற்றிலும் தேவன் குறித்த இடத்தில் பாளையம் இறங்க வேண்டும் என்பதாக கர்த்தர் சொல்லியிருந்தார். முதலாவதாக யூதா கோத்திரத்தார் சூரியன் உதிக்கும் திசைக்கு கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டுமாம். யூதாவுக்கு அருகே இசக்கார் பாளையம் இறங்க வேண்டுமாம். இசக்காருக்கு அருகாமையில் செபுலோன் பாளையம் இறங்க வேண்டுமாம். இவர்கள் பாளையம் இறங்குவது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படும் பொழுது இந்த 3 கோத்திரமும் முதல் பலனாக முன்பாக செல்ல வேண்டும் என்பதாக கர்த்தர் சொல்லியிருந்தார். இரண்டாவதாக ஆசரிப்பு கூடாரத்தின் தென்புறத்திலே ரூபன் பாளையம் இறங்க வேண்டுமாம். ரூபனுக்கு அருகே சிமியோன் பாளையம் இறங்க வேண்டுமாம். சிமியோனுக்கு அருகே காத் பாளையம் இறங்க வேண்டுமாம். இந்த 3 கோத்திரங்களும் இரண்டாவது பாளையமாக பிரயாணப்படும் பொழுது செல்ல வேண்டுமாம். இதற்கு பிற்பாடு பிரயாணப்படும் பொழுது லேவியர்கள் பிரயாணப்பட வேண்டுமாம். முன்பு 6 கோத்திரங்கள் சென்றதை போல பின்பு 6 கோத்திரங்கள் வரும். இவையில் 6க்கும் நடுவாக பிரயாணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். லேவி கோத்திரத்திற்கு பிற்பாடு ஆசரிப்பு கூடாரத்துடைய மேல்புறத்தில் எப்ராஹிம் பாளையம் இறங்க வேண்டுமாம். எப்ராஹிம் அருகே மனாசேயும், மனாசேயின் அருகே பென்யமீனும் பாளையம் இறங்க வேண்டுமாம். இவர்கள் பிரயாணப்படும் பொழுது 3வது பாளையமாக பிரயாணப்பட வேண்டுமாம். அதே போல ஆசரிப்பு கூடாரத்தின் வடபுறத்திலே தான் பாளையம் இறங்க வேண்டுமாம். தானுக்கு அருகே ஆசேரும், ஆசேருக்கு அருகே நப்தலியும் பாளையம் இறங்க வேண்டுமாம். இவர்களே பின்பாளையமாக கடைசியில் பிரயாணப்பட வேண்டுமாம். இப்படி தேவனாய் கர்த்தர் ஜனங்கள் நடக்க வேண்டிய ஒழுங்குகளையும் அவர்கள் கூடாரம் போட்டு தங்க வேண்டிய ஒழுங்குகளையும் அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எதை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவரை கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கை எதிர்பார்க்கிறார். பிரயாணப்படும் பொழுது நாம் பல அலைச்சல்களில் பிரயாணப்படுவோம். ஆனால் கர்த்தர் அதிலும் கூட ஒரு ஒழுங்கு காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே தேவ ஜனங்களாகிய நாம் நம் இல்லத்தை ஒழுங்காக சுத்தப்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா பணிகளுக்கும் ஒரு ஒழுங்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கு காணப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தையில், செயல்களில் ஒழுங்கு காணப்பட வேண்டும். நாம் நித்திரை செய்வதிலும் எழுந்திருப்பதிலும் ஒரு ஒழுங்கு காணப்பட வேண்டும். நாம் வேலைக்கு செல்லுவதிலும் வேலையை விட்டு இல்லத்திற்கு திரும்புவதிலும், ஏன் ஊழியம் செய்வதிலும் கூட ஒழுங்கு காணப்பட வேண்டியது மிக அவசியம். நம்முடைய ஜெப வாழ்க்கை, வாசிக்கிற வேத பகுதிகள், அதிலும் ஒரு ஒழுங்கு காணப்பட வேண்டும். தேவனை ஆராதிப்பதும் தேவனுக்கென்று நேரம் கொடுப்பதிலும் கூட ஒழுங்கு காணப்பட வேண்டும். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்கிறவர். கர்த்தர் எப்படியாகிலும் பாளையம் இறங்கி எப்படியாவது போங்கள் என்று சொல்லாமல் பாளையம் இறங்க வேண்டிய விதத்தை குறித்தும் பிரயாணப்படும் பொழுது அவள் செல்ல வேண்டிய விதத்தை குறித்தும் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இது எதை காண்பிக்கிறது என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒழுங்கின் தேவனாய் இருக்கிறார். எனவே நான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஒழுங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தங்களுக்கு சொன்னபடியே அணி அணியாக தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு சென்றார்களாம். வாசித்த இந்த அதிகாரிகளின்படி கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் நம் குடும்பத்திற்காக, நம் சபைக்காக, கிராமத்திற்காக, நம் தேசத்திற்காக நம் திரைப்பிலே நிற்கிறவர்களாக மாறி, இதை கேட்கிற குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் தனித்து காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக மாறி, நான் சபையில் பாட வேண்டும், நான் பிரசங்கிக்க வேண்டும், நாம் ஜெபம் நடத்த வேண்டும் என்று நாமாய் துணிகரமாய் செல்லாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி காத்திருப்போம். ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். மேலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஒழுங்கின்படி பாளையம் இறங்கி ஒழுங்கின்படி பிரயாணப்பட்டார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் பயணத்தில் நாம் இருக்கிற இடத்தில் ஒழுங்கும், நாம் செய்கிற பணியில் ஒழுங்கும், நாம் படிக்கிற பள்ளியிலும் கல்லூரியிலும் ஒரு ஒழுங்கும், நம்முடைய வார்த்தைகள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் ஒழுங்குள்ள பிள்ளைகளாய் காணப்படுவோம். அப்படி நாம் எல்லாவற்றையும் ஒழுங்காய் இருப்போம் என்றால் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர் வாழ்க்கையில் அவர் விரும்புகிற ஒழுங்கு காணப்படும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருகச் செய்வார். கர்த்தர் தாமே அப்படி நம்மை ஒழுங்குள்ளவர்களாய் வாழ நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன்.